பிரைஸ் லார்ட். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில கூட ஒரு சின்ன தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கன்னடத்துல வாசிக்கிறேன். ಆಮೇಲೆ ದೇವರು ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. ಅವರು ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳ ಮೇಲೆಯೂ ಪಶುಗಳ ಮೇಲೆಯೂ ನೆಲದ ಮೇಲೆಯೂ ಹರಿದಾಡುವ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳ ಮೇಲೆಯೂ ಎಲ್ಲಾ ಭೂಮಿಯ ಮೇಲೆಯೂ ದೊರೆತನ ಮಾಡಲಿ ಅಂದನು என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. ಮೊದಲಾದ ಲೈನ್, ಆಮೇಲೆ ದೇವರು ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನನ್ನ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ மனுஷனு உண்டு மாடோன சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் குப்பை, நான் தூசி, நான் எறும்பு, நான் கரும்புன்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஜெபிக்க கூடாது. ஜெபம் என்கிறது நாம் கர்த்தரோடு கூட வைக்கிற விண்ணப்பங்கள். அதாவது நம்மள தாழ்த்தி ஜெபிக்கணும், கரெக்ட், உண்மையான விஷயம். ஆனா நம்மள பொருட்கள் கூட ஒப்பிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே. ஆல்ரெடி கர்த்தர் குப்பையில இருந்து தூசில இருந்து தான் நம்மளை எடுத்துட்டாரு. நம்ம மீண்டும் அதை உச்சரிக்க கூடாது. ஆண்டவரே நான் இப்படி, நான் அப்படி, நான் எலி பூனை அப்படி அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்கிறது தேவனை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். தேவனை கனப்படுத்துகிற வார்த்தைகள். அப்ப நம்ம ஜெபம் என்கிறது கர்த்தருடைய இருதயத்தை அசைக்கிற ஜெபம், கண்ணீரின் ஜெபம், போராட்டத்தின் ஜெபம், முழங்காலின் ஜெபம், யுத்தத்தின் ஜெபம். ஆனா அந்த மாதிரி ஜெபத்தை தான் நம்ம செய்யணும். ஆனா நம்ம ஜெபம் செய்யும் போது நம்ம இந்த மாதிரி அழுவே நான் குப்பப்பா, நான் தூசிப்பா அப்படி என்று ஜெபிக்க கூடாது. கர்த்தர் பாருங்க, நம்மள அவருக்கு அதாவது நன்னா ஊழிக்கைಗೆ சரியாகி அப்படின்னு சொல்லி கர்த்தரை போல தன்ன ஸ்வரூபದಲ್ಲಿ சொல்லி வசனத்துக்கு கர்த்தருடைய சாயலின் படியே நம்மள உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் போல ஈக்குவலத்தான் நம்மள கர்த்தருக்கு சாயலின் படி நம்மள உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னா, அப்ப நம்ம நம்மள குப்பைக்கு நம்ம ஒப்பிடக்கூடாது. நான் தூசிக்கு நம்மள ஒப்பிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மள உருவாக்கினதே பெஸ்டா தான் உருவாக்குனாரு. மனுஷனோட தீங்கான காரியத்தினாலதான் அவன் பாவமானால், பாவம் அவன் மேல சாபம் வந்தது. ஆகையால நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் சரி செய்து கொண்டு, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன்ப்பா, நீர் என்னோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நாம் பிள்ளை தகப்பனிடத்துல பேசுகிறதை போல நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாவிட பேசுகிற அந்த பிரதிநிதியை போல நம்ம ஜெபிக்கணும் கர்த்தர்கிட்ட. அதை விட்டு அதை விட கீழே நம்ம ஜெபிக்க கூடாது, அந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆகிய எனக்கு அன்பான தேவச்சி, நம்ம கர்த்தர் இடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் இருதயத்தை அசைக்கிறதா இருக்கிறோம். நாம் கர்த்தரை அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கர்த்தர் நம்மளை நடத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். God bless you. Amen.